ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மெஹந்தி பை விஜய் கிருஷ் யூடியூப் சேனல். இதுதான் நீங்கள் சேனல் பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி கிளாஸ் 12 டாபிக் வந்து பார்டர் டிசைன்ஸ். நேற்று பார்த்த பார்டர் டிசைன்ஸோட கண்டினியூஷன் தான் இது. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக் பிகினர் ஃப்ரெண்ட்லி கிளாஸ், அதனால் பேசிக் டிசைன்ஸ் தான் கவர் பண்ணுறோம். இதை நீங்கள் பேஸாக வச்சு நீங்கள் உங்களோட ஓன் க்ரியேஷன்ஸும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இந்த பேசிக் டிசைன்ஸில் சில பேர் வந்து மேம் பேபி எலிஃபென்ட்ஸ் வந்து எனக்கு இன்க்ளூட் பண்ணுறீங்களா, எனக்கு கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் பேபி எலிஃபென்ட் வந்து இதில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ நம்ம கிளாஸோட பேஸ் என்னது? டாட்ஸ், லைன்ஸ், கர்வ்ஸ். இதெல்லாம் தான் நம்ம பேசிக்காக நம்ம கற்றுக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய டிசைன் போட்டாலும் டாட்ஸ், லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் வந்து நான் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்கேன். இது கூட நம்ம என்ன ரிப்பீட்டடாக அகைன் ப்ராக்டிஸ் பண்ணணும்? ஹம்ப்ஸ். கரெக்டாக? ஸோ ஒரு பேபி எலிஃபென்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹம்ப் ஷேப்பில் ஒன்று வேணும். இது வந்து ஸ்மாலர் ஹம்ப்ஸ், இது வந்து லார்ஜர் ஹம்ப்ஸ் சொல்லியிருந்தேன்னா. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பேபி எலிஃபெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் பேபி எலிஃபெண்ட் நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஒரு லார்ஜர் ஹம்ப் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஹாரிசான்டல் லைன், ஒரு ஹம்ப் வரைஞ்சிட்டு ஒரு ஹாரிசான்டல் லைன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு குட்டி ஹம்ப். இங்கே என்ன இருக்குது? ஒரு குட்டி ஹம்ப் பாதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி, அதாவது செகண்ட் ஹாஃபில். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சி இன்வர்ஸில் போடுறோம். சி என்ன பண்ணுறோம்? இன்வர்ஸில் போடுறோம். ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மேம் வந்து இந்த சி இன்வர்ஸ் சி எஸ்லாம் சொல்லலைன்னு சொல்லிட்டு. இது வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஹோம் ஒர்க்காக கொடுத்துருந்தேன். உங்களுக்கு இது ஹோம் ஒர்க் நான் எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது தாண்டி அடிஷ்னலாக வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகிறவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக ஹோம் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துட்டு வரேன். அதில் கொடுத்த ஹோம் ஒர்க் தான் இந்த சி எஸ் இதெல்லாம். ஸோ பேபி எலிஃபெண்ட்டோட சம்மரி அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ ஒரு லார்ஜ் ஹம்ப் போட்டுட்டு, ஒரு லைன் போட்டுட்டு, ஒரு குட்டி ஹம்ப் அண்ட் சி வந்து இன்வர்ஸில் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இது பார்க்க ஒரு ட்ரங்க் மாதிரி இருக்கா, தந்தம் மாதிரி இருக்கா? இது காலா. ஓகே, இதில் டாட் பாருங்க. டாட் ப்ராக்டிஸ் பண்ண டாட் வந்து எலிஃபெண்ட்டோட கண்ணாக மாறிடுச்சு. அகெயின் ஒரு கர்வ், அதுக்கப்புறம் அதை சுற்றி ஹம்ப்ஸ். அவ்வளோதான், டன். ஸோ இதை நம்ம வந்து மெஹந்தி கவுண்டில் ட்ரா பண்ணிடலாமா? இது ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஹைலைட்ஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த சி இன்வர்ஸை வந்து நீங்கள் அப்படியே விட்டாலும் ஓகே, இல்லைனா இன்னொரு இந்த மாதிரி பெண்ட் எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் ஓகே. டன். இப்போ பார்த்துடலாமா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒரு லார்ஜர் ஹம்ப், லார்ஜ் சைஸ்ட் ஹம்ப், அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைன். ஸோ ஹம்ப் வந்து நல்லா வளைஞ்ச மாதிரியே நீங்கள் வந்து ட்ரா பண்ணுங்கள். யானை வந்து நல்லா பப்ளியாக தானே இருக்கும், அதனால நல்லா கர்வியான ஒரு ஹம்ப். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு குட்டி ஹம்ப், அதுக்கப்புறம் சி இன்வர்ஸ். இது வேணும்னா இங்கே ஒரு கனெக்ட் நம்ம பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல். அதுக்கப்புறம் ஒரு டாட், இங்கே ஒரு கர்வ், அதுக்கப்புறம் ஹம்ப்ஸ். நான் வந்து நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தான் நான் ஒவ்வொரு கிளாஸும் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக? ஸோ இது பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இங்கே என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணிக்கணும். இதையும் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ண பிறகு இந்த அவுட்டர் லைனை வந்து ஹைலைட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஹைலைட் பண்ணணும். புரியுதா? இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் ஸ்கிப் பண்ணுறீங்க அண்ட் ஏன் வந்து நீங்கள் பாதியிலேயே வந்து நிறுத்திடுறீங்கன்னு எனக்கு புரியலை. இந்த கிளாஸஸ் எல்லாம் 1000, 2000, 10,000 கொடுத்து வெளியே வந்து காசுக்காக சொல்லி தராங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்கில் நீங்கள் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இது யூட்டிலைஸ் பண்ணி தானே ஆகணும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ பேபி எலிஃபென்ட் ட்ரா பண்ணியாச்சா? ஸோ இந்த பேபி எலிஃபென்ட் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ட்ரா பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டாப்பில் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு இதை வெர்டிக்கல் லைன்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்? வெர்டிக்கல் லைன்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹாரிசான்டல் லைனோட கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ள ஹம்ப்ஸ், சி இன்வர்ஸ் கர்வ், டாட்ஸ், அகெயின் கர்வ், ஹம்ப்ஸ் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணணும். இது சிங்கிள் பேபி எலிஃபென்ட். இது வந்து அப்படியே கண்டினியூஸாக நம்ம பண்ணும்போது இது ஒரு பார்டர் ஃபார்மேஷனுக்கு நமக்கு வந்துடும். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு டேரக்ஷனில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டேரக்ஷன் உங்களுக்கு வந்து நல்லா தரவான பிறகு, நல்லா ப்ராக்டிஸ் ஆன பிறகு ஆப்போசிட் டேரக்ஷனும் நீங்கள் இதே பேட்டர்னில் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணலாம். இங்கே சி இன்வர்ஸ் வச்சது, அங்கே சி. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இங்கே ரைட் சைடில் வச்ச ஹம்பை அங்கே லெஃப்ட் சைடில் வைப்போம். கரெக்டாக? ஸோ பேபி எலிஃபென்ட் முடிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு ஸ்வஸ்திக். நெக்ஸ்ட்டு என்ன சிம்பிள் பார்க்க போகிறோம்? ஸ்வஸ்திக். ஸோ இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளும் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பார்டர் ஃபார்மேஷனில் அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் வெறும் இங்கே ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஒவ்வொரு இமேஜாக நான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு பாக்ஸ், அதில் நான் வந்து ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸோட காம்பினேஷன், ஹாரிசான்டல் ப்ளஸ் வெர்டிக்கல் லைன்ஸோட காம்பினேஷன். ஸோ இது வந்து
டி ஃபார்மேட்லேயும் வச்சுக்கலாம். இது என்ன ஃபார்மேட்? டி ஃபார்மேட். ஆனால் அந்த டி ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா டி வந்து டச்சாக இருக்காது. நல்லா இதுக்கு கேப் இருக்கும். இந்த ஹாரிசான்டல் லைனுக்கும் இந்த வெர்டிக்கல் லைனுக்கும் நல்லா கேப் இருக்கும். அகெயின் இந்த ஸ்வெட்லாம் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் இக்னோர். நான் அகைன் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் வந்து ஆடியோ குவாலிட்டிக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டி ஃபார்மேட்டில் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த டி ஃபார்மேட் இதுக்குள்ளே எப்படி வருது அப்படின்றது நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் வெர்டிக்கல் லைன். ஒரு வெர்டிக்கல் லைனா இங்கே டச் ஆகலையா? அகெயின் இங்கே ஒரு ஹாரிசான்டல் லைன். இது பார்க்க எப்படி இருக்குது? ஒரு டி மாதிரி இருக்கா? அகெயின் இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன், இங்கே ஒரு ஹாரிசான்டல் லைன். தட்ஸ் இட். இது இப்போது ஸ்வஸ்திக் லுக் மாதிரி இருக்கா? இதுக்கப்புறம் இதோட அவுட்டர் லைன் வந்து நீங்கள் ஹைலைட்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இது கோனில் ட்ரா பண்ணி பார்த்துடலாமா? கோனில் ட்ரா பண்ணி பார்க்கும்போது ஒரு ரெக்டாங்கிள் இல்லைனா வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வெர்டிக்கல் லைன் ஃபாலோட் பை ஹாரிசான்டல் லைன், வெர்டிக்கல் லைன், ஹாரிசான்டல் லைன். அவ்வளோதான். பாருங்கள் இது எப்படி இருக்குது? டீயை வந்து ஆப்போசிட்டில் பிளேஸ் பண்ண மாதிரி இருக்கா? நேற்று நம்ம ஒரு பார்டர் டிசைன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எப்படி பார்த்தோம்? ஒரு குட்டி ஒரு லைன்ஸ்குள்ளே இப்படி நம்ம டீ பிளேஸ் பண்ணுமா? கரெக்டாக ஞாபகம் இருக்கா? நேற்று ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பிளேஸ் பண்ணுமா? இதே தான் இப்போ அந்த சைஸை வந்து ப்ராடர் ஆக்கிட்டு இந்த மாதிரி இன்வர்ஸ் டைரக்ஷனில் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இப்படி இன்வர்ஸ் டைரக்ஷனில் கொடுத்தா நமக்கு என்ன வந்திருக்கு? ஸ்வஸ்திக் சிம்பிள் நமக்கு கிடைச்சாச்சு. இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை இன்னும் ஹைலைட் பண்ணணும்னா என்ன நம்ம பண்ணணும்? நாம் இந்த ஹைலைட்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஹைலைட்ஸை நாம் ஃபில் பண்ணணும். அவ்வளோதான். நமக்கு ஒரு ஸ்வஸ்திக் சிம்பிள் கிடைச்சாச்சு. ஸோ பேபி எலிஃபெண்ட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஸ்வஸ்திக் சிம்பிளும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ வேறு ஒரு எலிமெண்ட் நான் சொல்லி தரட்டுமா? இது நான் டேரெக்டாக கோன்லேயே நான் ப்ராக்டிஸ் உங்களுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால ஃபர்ஸ்ட் நான் பெனில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோனுக்கு போனேன். நெக்ஸ்ட் டிசைன் நான் கோன்லேயே டேரெக்டாக ட்ரா பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சேம் ஒரு பாக்ஸ் ஃபார்மேட். அந்த பாக்ஸில் மிடில் நம்ம தான் இமேஜின் பண்ணிக்கணும். மிடில் வந்து நம்ம ஸ்கேலை வச்சு நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ண முடியாது இல்லையா? வரையும் போது எது மிடில்? இதுக்கு வந்து மிடில் இதுவா இல்லை இதுவா? இதுதான் மிடில் ஆப்வியஸ்லி. ஸோ இங்கே மிடில் 4 டைரக்ஷன்ஸ்லையும் ஒரு லைன் நம்ம வச்சா இது ஒரு டிசைன். ஓகே, மிடில் 4 டைரக்ஷன்ஸ்லையும் ஒரு குட்டி லைன்ஸ் வந்து பிளேஸ் பண்ணால் இது ஒரு டிசைன். இதை நம்ம இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, அகெயின் ஒரு பாக்ஸ், அதில் வந்து நான் லைன் பிளேஸ் பண்ணிட்டேன். பிளேஸ் பண்ண பிறகு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த கர்வ் இங்கே ஒரு கர்வ் மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். இந்த லைனையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பிளேஸும் எனக்கு டச் ஆகணும். ஸோ எல்லா எண்ட்ஸையுமே வாட் ஐம் டூயிங் இஸ் ஐம் ஜஸ்ட் கனெக்டிங். நான் இது எல்லாத்தையுமே இப்படி நான் கனெக்ட் பண்ணுறேன். புரியுதுங்களா? எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே கேப்ஸ் இருக்கிறத மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபில் பண்ணுறேன். கேப்ஸ் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன்? ஐம் ஜஸ்ட் ஃபில்லிங் இட் அப். அவ்வளோதான். ஃபில் பண்ணி முடித்த பிறகு நம்மளோட டிஃபால்ட்டான ஹைலைட் வந்து நம்ம கொடுத்துட்றோம். டன். புரிஞ்சுதா? ஒரு சிம்பிள் லைன், இதையே ஒரு டிசைனாக இருக்கலாம், இல்லை சிம்பிள் லைன்லேருந்து இந்த ஃப்ளோரல் இல்லை லீஃப் மாடலில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து கனெக்ட் ஆகலை. இந்த லைன்ஸ் வந்து கனெக்ட் ஆகலை. இப்போ லைன்ஸ் கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு டிசைன் பார்ப்போமா? ஸோ இப்போ லைன் கனெக்ட் பண்ண மாதிரி டிசைன் பாருங்கள். ஒரு கம்ப்ளீட் ப்ளஸ் சிம்பிள், அதுக்கப்புறம் கிராஸ். சாரி, ஸோ வெட்டானதுனால கையெடுக்கும் போது அப்படியே பேப்பர் வந்துருச்சு. ஸோ அகெயின் இப்படி ஒரு கிராஸ். ஓகேவா? கிராஸ் பண்ணிட்ட பிறகு இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸ், அதாவது ஒரு பிளேஸ் விட்டு இன்னொரு பிளேஸ் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே ஃபில் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த பிளேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் நான் இங்கே ஃபில் பண்ணுறேன். இதை விட்டுட்டு அகெயின் ஐம் ஃபில்லிங் திஸ். அகெயின் இதை விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்? இதை ஃபில் பண்ணுறேன். ஓகே, ஃபில் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபில் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம ஹைலைட் பண்ணணும். ஃபில் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்? ஹைலைட் பண்ணணும். குட். இது எல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் பார்க்க காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கா? ஆனால் உத்து கவனிச்சு பாருங்களேன், எல்லாமே நம்ம வந்து இந்த லைன்ஸ், டாட்ஸ், கர்வ்ஸ், ஹம்ஸ் இதுலேருந்து தான் நம்ம வந்து ஒரு டிசைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், ஒரு டிசைனை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அதனால ஒரு டிசைன் பார்த்ததுமே என்னடா இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்காம பொறுமையாக உட்காந்து ஓகே இந்த டிசைன் இருக்கா, அந்த டிசைன்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத டீகோட் பண்ணுங்கள். டீகோட் பண்ணிங்கன்னா பிரித்து பாருங்கள். ஸோ இந்த டிசைன் வரீங்கன்னா பார்க்கும்போது இதில் என்ன இருக்குது? ஓகே, ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்குது, ஒரு ஹாரிசான்டல் லைன் இருக்குது, அகைன் ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு ஹாரிசான்டல் லைன். ஸோ வெர்டிக்கல் ஹாரிசான்டல் லைன்ஸ்லாம் சேர்த்தா எனக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இல்லை ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து கிடைச்சிது. அதுக்கப்புறம் இங்கே ஃப்ளோரல் டிசைன் எப்படி கொண்டு வந்திருக்காங்க? இப்படி கொண்டு வந்திருக்காங்களா? இப்படியா கொண்டு வந்திருக்காங்க? இல்லை, இது வந்து ஒரு பிகினர் கூட இல்லாத ஒரு பர்சன் கிட்ட கேட்டால் இப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கற்றுக்கிற நமக்கு என்ன தெரியும்? இது வந்து 2 டாட், அதாவது 2 லைன்ஸை இப்படி கனெக்ட் பண்ணி இந்த ஷேப்பை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுமா? ஒரு கிளாஸை வந்து லிசன் பண்ணி அதுலேருந்து லேர்ன் பண்ணுறதோட பெரிய ப்ளஸ் என்னன்னா, ஒரு டிசைனை எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் கற்றுக்க முடியும். ஓகே, இப்போ நான் இன்னொரு டிசைன் சொல்லட்டுமா? இதில் அகெயின் ஒரு பாக்ஸ். ஓகே, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு கர்வ்ஸ், இங்கே கர்வ்ஸ் கொடுத்து நான் அப்படியே விட்டாலும் ஓகே, இல்லை இந்த கர்வ்ஸ் இல்லாமல் நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸை நான் எப்படி ஃபில் பண்ணாலும் ஓகே. நடுவில் இருக்கிற ஸ்பேஸை நான் என்ன பண்ணலாம்? இப்படி ஃபில் பண்ணலாம். டன்.
இதெல்லாம் நீங்கள் சிங்கிள் ஷேப் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு ப்ராட் ஷேப்பில் நீங்கள் எனக்கு பார்டராக ஃபார்ம் பண்ணணும். பட் ஒவ்வொரு டிசைனுக்கும் நடுவில் நீங்கள் செப்பரேட் பண்ணும்போது ஒவ்வொரு டிசைனுக்கும் நடுவில் நீங்கள் வந்து இதை பிரிக்கும் போது இப்படி டபுள் லைன் வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே ஒரு டிசைன் ட்ரா பண்ணுறீங்கன்னா ஒரு டபுள் லைன், அதுக்கப்புறம் இன்னொரு டிசைன். இந்த டபுள் லைனை அப்படியே நீங்கள் விட்டாலும் ஓகே, இல்லை இந்த டபுள் லைனை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணாலும் ஓகே. புரியுதா? எனக்கு நீங்கள் சிங்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பார்டர் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும். டன்? புரிஞ்சுதா? அதில் 2 ஹாரிசான்டல் லைன்ஸ், அதில் வந்து வெர்டிக்கல் லைன்ஸ். ஓகே, ஸோ இந்த வெர்டிக்கல் லைன்ஸில் இப்போ நான் டாட்ஸ் வைக்க போகிறேன். டாட் வந்து ஜஸ்ட் இப்படி இல்லாமல் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி, ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டாப், மிடில், பாட்டம். இப்போ இதுக்கு நேராக இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 2 டாட்ஸ். அகெயின் டாப், மிடில், பாட்டம். புரியுதா? இந்த டிசைன்ஸும் இப்போ ட்ரெண்டில் இருக்கா? இந்த டிசைனில் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியாக என்ன இருக்குது, ஜஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் லைன்ஸ், ஹாரிசான்டல் லைன், வெர்டிக்கல் லைன், டாட்ஸ். சின்ன குழந்தை படிக்கிற மாதிரி தான் படிக்கணும். ஆப்பிள்ன்றது என்ன, ஏ ஃபார் ஆப்பிள், APPLE ஆப்பிள் அப்படின்ற மாதிரி நாம் ஒரு டிசைனை கற்றுக்கும் போது அந்த டிசைன்ஸில் இருக்கிற லைன்ஸ், ஹம்ஸ், டாட்ஸ் இதெல்லாம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இன்றைக்கி எத்தனை டிசைன்ஸ் பார்த்துருக்கோம்? 1 2 3 4 5 6 7. ஓகே, இன்னும் ஒரு 2-3 டிசைன்ஸ் நம்ம பார்ப்போம். 7 ஒரு 10 டிசைன்ஸ் நான் வந்து இன்றைக்கி சொல்கிறேன். வெறும் ஸ்வர்ல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்வர்லை மட்டும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டு அதை ஒரு டிசைன் ஃபார்மேஷனாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ 2 ஹாரிசான்டல் லைனுக்கு நடுவில் ஸ்வர்ல் மட்டும் கொடுத்து அது ஒரு டிசைன் ஃபார்மேஷனாக கொடுக்கலாமா? ஸோ ஒரு பார்டர் டிசைன் பண்ணும்போது நீட்டாக எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்றது, இந்த ஸ்வர்ல் கொடுத்த பிறகு இந்த கேப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். கேப்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணால் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். நமக்கு நீட்னஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸாக இருக்கணும். நீட்னஸ் அச்சீவ் பண்ணிட்ட பிறகு அதை ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு என்ன கிடச்சிரும்னா ஸ்பீட் கிடச்சிரும். ஓகே, தென் இதுக்குள்ளே ஃப்ளோரல் பேட்டர்னும் கொடுக்கலாம். ஃப்ளோரல் பேட்டர்ன் எப்படின்னா, வெறும் இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன் கொடுத்தும் நீங்கள் வந்து பார்டருக்குள்ளே ட்ரா பண்ணலாம். இல்லையா, வெறும் இந்த மாதிரி டாட்ஸ், இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கிள் இந்த மாதிரி கொடுத்து நடுவில் இருக்கிறது மட்டும் ஃபில் பண்ணலாம். இதெல்லாம் எதுக்குள்ளே கொடுக்கணும்னா 2 ஹாரிசான்டல் லைன்ஸ்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். ஓகே, தென் சேம் இந்த பேட்டர்ன் லீஃப் ஃபார்மேஷன் பார்ப்போமா? என்ன சொல்லியிருக்க, இந்த மாதிரி லீஃப் இப்படி நம்ம போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டால் நமக்கு ப்ராப்பர் லீஃப் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2 ஹாரிசான்டல் லைன், நடுவுலையும் ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டுட்டு இதை இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி we should construct it. இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த லீஃபோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். லீஃபோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நீட்டாக இருக்காது. இதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கேப்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபில் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் நடுவில் வந்து நீங்கள் டிசைன்ஸ் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் லீஃப் மட்டும்தான் நம்ம பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை. லீஃப் இல்லாமல் நேற்று ரவுண்ட் பார்த்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஹார்ட்டின் ஷேப் இல்லாமல் இந்த மாதிரி வெறும் லைன்ஸும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்த லைன்ஸ் கொடுக்கும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபில்லிங்ஸும் கொடுக்கலாம். அதிகமான ஸ்பேஸை ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன், அதுக்கப்புறமா இந்த தின் நேரோ ஸ்பேஸை ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன். ஓகே, ஸோ டிசைன் வந்து நாம தான் ஃப்ரேம் பண்ணுறோம். டிசைன் வந்து என்ன பண்ணுறோம், நாம தான் ஃப்ரேம் பண்ணுறோம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நம்ம போடுறது தாங்க டிசைன். டிசைன்ன்றது நாம கிரியேட் பண்ணுறது தான். ஆனால் அது எவ்வளோ அழகாக கிரியேட் பண்ணுறோம், எவ்வளோ நீட்டாக கிரியேட் பண்ணுறோம். நம்ம கிட்ட கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது ஒன்று தான், எய்ம் ஃபார் நீட்னஸ். நீட்னஸ்க்கு மட்டும் எய்ம் பண்ணுங்க. ஓகேவா, வேறு எதுவுமே வேணாம். எய்ம் ஃபார் நீட்னஸ். ஸோ நாளைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது யாருக்காச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். See you soon in next video. Till then, take care and bye-bye.